accrued in India. Okay, இந்தியால earn பண்ண income, இந்தியால receive பண்ண income, இந்தியால accrue பண்ண income. இது எல்லாத்துக்கும் there are three categories how to pay the tax. Whether they will be a owner resident, not owner resident, non-resident. Okay, மூணு கேட்டகரியில இருக்கிறவங்களும் இந்தியால இன்கம் ரிசீவ் பண்ணிருக்காங்க அப்படின்னா அவங்க டாக்ஸ் பே பண்ணணும். ஓகே, ஃபர்ஸ்ட் கிளியரா புரியுதா? இது 15 மார்க்ஸ் தான். அதனால ரூல்ஸ் தெளிவா தெரிஞ்சு. So first thing is income received from India, income earned in India, income accrued in India. Three categories, that is owner resident, not owner resident, and non-resident should come to pay the tax. Who will pay the tax? And next thing is business income received in India. Okay, but business controlled from India. Income வந்து இந்தியால ரிசீவ் பண்றாங்க, but business control பண்றது outside பண்றாங்க. Okay, business income received in India, but business control outside India. Okay, business income received from. Sorry, business income received outside India. India வெளியில இருந்து income receive பண்ணுவோம், but business control பண்றது இந்தியால இருந்து பண்ணுவோம். Okay, for example, நமக்கு இப்போ பிரான்ஸ்ல ஒரு business இருக்கு. Okay, யூரோப்பியன் business இருக்கு. நம்ம அந்த இன்கம் அங்க உள்ள பிசினஸ் இன்கம் வந்து இங்க ரிசீவ் பண்றோம். நம்ம தான் பிசினஸை கண்ட்ரோல் பண்றோம். நம்மளோட பிசினஸ் அதை கண்ட்ரோல் பண்றது இந்தியால இருந்து கண்ட்ரோல் பண்றோம். சரியா? பிசினஸ் ரிசீவ் பண்றது அவுட் சைட் இந்தியா, பட் கண்ட்ரோல்டு ஃப்ரம் இந்தியா அப்படின்னா ஃபர்ஸ்ட் டூ கேட்டகரிஸ், தட் இஸ் ஓனர் ரெசிடென்ட், நாட் ஓனர் ரெசிடென்ட், ரெண்டு பேர் மட்டும் தான் டாக்ஸ் பே பண்ணுவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் டூ கேட்டகரி கண்ட்ரோல்டு ஃப்ரம் இந்தியா கொடுத்துட்டாவே இந்த லைன் பார்த்துக்கோ. கண்ட்ரோல்டு ஃப்ரம் இந்தியா அப்படின்னா first two categories, that is owner resident and not owner resident மட்டும் தான் tax pay பண்ணும். Okay, அதே next thing என்னன்னு பார்த்தீங்கன்னா income received outside India and business also controlled outside India. ரெண்டுமே outside India தான். சரியா? income outside India ல இருந்து வருது and business control பண்றது outside India. இந்தியால இருந்து business control பண்ணல அப்படின்னா first category owner resident மட்டும் தான் tax pay பண்ணும். மற்ற ரெண்டு பேரும் tax pay பண்ண வேண்டாம். Okay, புரியுதா? ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் புரியுதா? ஃபர்ஸ்ட் வந்து இன்கம் ரிசீவ்ட் அவுட் சைட் இந்தியா, பட் பிசினஸ் கண்ட்ரோல்டு ஃப்ரம் இந்தியான்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கண்ட்ரோல்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இந்தியாவில இருந்து கண்ட்ரோல் பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் டூ கேட்டகரிஸ் பே பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து இன்கம் ரிசீவ்ட் அவுட் சைட் இந்தியா, பிசினஸ் கண்ட்ரோல் பண்றது அவுட் சைட் இந்தியானா ஃபர்ஸ்ட் கேட்டகரி, தட் இஸ் ஓனர் ரெசிடென்ட் மட்டும் தான் டாக்ஸ் பே பண்ணணும். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் எனி அதர் இன்கம் ரிசீவ்ட் அவுட் சைட் இந்தியா. இன்கம் வந்து வேற இன்கம் இந்தியா வெளியில இருந்து வருது அப்படின்னா யார் மட்டும் தான் டாக்ஸ் பே பண்ணுவாங்க? Owner resident, over மட்டும் தான் tax pay பண்ணணும், not owner resident and non-resident no need to pay the tax. Okay, and last thing is fast and